எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நைட்டு 2 மணிக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க 3 பேரும் ஒரு டீமா இருந்தோம். இப்போ இந்த குட்டி பையனை எங்க கூட சேர்ந்துக்கிட்டான். என் குட்டி பையன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க 4 பேரும் ஒரு கேங்குன்னு நினைச்சோம். 5ஆவதா இன்னொரு ஆள் கூட வர போறாங்க. இனிமேல் அந்த பிளாக்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. இது மதியம் 2 மணி இல்ல, நைட்டு 2 மணி. நைட்டு 2 மணிக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சாப்பிடுறோம். காரமா பச்சை மிளகா தூள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா சாப்பாடு இவ்வளவுதான் இருந்துச்சு. வேற வழி இல்ல, யார்கிட்டயும் சொல்லாம ஒரு ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன்னு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். என் தங்கச்சும் என் ஹஸ்பண்டும் அங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க, எப்போ ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வருவேன்ட்டு. என் குட்டி பையன் 1 மந்த் ஆச்சுங்க. நைட்ல தூங்கி 3 மணி 4 மணிக்கு தான் தூங்குறானே. அவனாலதான் இந்த பழக்கமே எங்களுக்கு வந்துச்சு. ஒரு பிக் அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சொல்ல போறேன். சோ தட் மறக்காம என்னோட சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம நைட்டு 2 மணிக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க 3 பேரும் ஒரு டீமா இருந்தோம். இப்போ இந்த குட்டி பையனை எங்க கூட சேர்ந்துக்கிட்டான். என் குட்டி பையன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க 4 பேரும் ஒரு கேங்குன்னு நினைச்சோம். 5ஆவதா இன்னொரு ஆள் கூட வர போறாங்க. இனிமேல் அந்த பிளாக்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. இது மதியம் 2 மணி இல்ல, நைட்டு 2 மணி. நைட்டு 2 மணிக்கு இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சாப்பிடுறோம். காரமா பச்சை மிளகா தூள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா சாப்பாடு இவ்வளவுதான் இருந்துச்சு. வேற வழி இல்ல, யார்கிட்டயும் சொல்லாம ஒரு ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன்னு சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். என் தங்கச்சும் என் ஹஸ்பண்டும் அங்க பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க, எப்போ ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வருவேன்ட்டு. என் குட்டி பையன் 1 மந்த் ஆச்சுங்க. நைட்ல தூங்கி 3 மணி 4 மணிக்கு தான் தூங்குறானே. அவனாலதான் இந்த பழக்கமே எங்களுக்கு வந்துச்சு. ஒரு பிக் அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சொல்ல போறேன். சோ தட் மறக்காம என்னோட சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.